ஐயோ ரொம்ப பசிக்குது, டைம் வேறு ஆயிடுச்சு. சாப்பிட வர போனால் சரி பார்ப்போம். என்ன ஃபோன் வருது, யாராக இருக்கும்? நம்ம மச்சான். சொல்கிற மச்சான். எங்கடா நீ போகிற? ஐடியா இல்லைடா மச்சான், நீ சொல்லு. சரியாடா, மன்னூர்பேட்டையில் பிரியாணி போட்டுக்கிறாங்க. என்னது பிரியாணி? அதோ வரேன்டா மச்சான். மன்னர்பேட்டையில் ஜும்மா பள்ளிவாசல் கதிர் இரவு நோம்புக்காக இன்னைக்கு காலையில் சகருக்கு மட்டன் பிரியாணி கொடுக்கறதாக வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான் என் மச்சான். உள்ளே போய் பார்த்தா தெரியுது, சென்னையில் இருக்க மொத்த பேரும் எங்கள் பள்ளிவாசலில் தான் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. கூட்டம் அப்படி இருக்குது. அந்த கூட்டத்துலேயே அடித்து பிடிச்சி அந்த 5வது ரோவில் பிடிச்சோம் பார்த்துக்கோங்களேன். ஒரு சீட்டை பிடிச்சி உக்காந்தாச்சு. பார்த்தீங்கன்னா 3:30 மணி. கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி ஒரு வாழை இலையை விரித்து வெங்காய சட்னி, ஸ்வீட்டு, பனானா, மட்டன் பிரியாணி வச்சாங்க. மட்டன் பிரியாணி சாப்பிட அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. இருக்கிற பசிக்கு 5 நிமிஷத்தில் நான் காலி பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே எவ்வளோ வேணால் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. 3 மணிக்கு இப்படி ஒரு பிரியாணினா பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு முடித்தோடனே க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்குது. கை கழுவுக்குள்ளே கையே காஞ்சி போச்சு, அவ்வளோ க்ரௌட்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் மன்னர்பேட்டையில் பிரியாணி சாப்பிட்ருக்காங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிக்கிறேன். பாய்.